ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlog ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான vlog. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ரா அண்ட் ரியல் கான்டென்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோட அம்மாவோட கிச்சன், அதாவது நான் இந்தியா போயிருந்தேன்ல, ஸோ அம்மாவோட கிச்சனில் வந்து என்னோட ஸ்பெஷலான ஆண்டி அங்கிள் வந்து ஸ்பெஷல் மசாலா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது என்னடா ஸ்பெஷல் மசாலா தானே யோசிக்கிறீங்க. நார்த் இந்தியன் சாப்பாடெலாம் சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டும் அந்த ஒரு ஸ்மெல்லும் வரும்ல, அது இந்த கோலாபுரி மசாலாலேருந்து தான் வரும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச மசாலா, அதனால் ஆண்டி கோலாபுரி மசாலாவும் அங்கிள் வந்து மேங்கோ தொக்கும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணாங்க. இந்த ப்ராசஸ் தான் கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கு குடும்பமாக சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி பண்ணோம். ஸோ ஒரு கிச்சன்னா பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்கள் பெண்கள் ரெண்டும் சேர்ந்து பண்ணுறது, அது கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரா அண்ட் ரியலாக இருக்கணுன்றதுக்காக எதுவுமே பிளான் பண்ணாமல் அப்படியே நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ஹாய் சொல்லுங்க. சொல்லுங்களேன். ஒரு ட்ரே கொடுங்க. டிக்கெட் மசாலா, கோலாபுரி டிக்கெட் மசாலா, கோலாபுரி டிக்கெட் மசாலா, டிக்கெட் ஓகே ஓகே. இதுடா ஏமா நீ அப்படி வச்சுக்கிற ஃபேஸ சிரியண்டா பேஷண்ட் மாதிரி இருக்கான் நீ. அப்படியே ஆமா இன்னும் லைட்டா பண்ணு. இதுக்கு ஒரு கையில் அப்படியே யூஸ்வலி எடுப்போம், ஆனால் லாஸ்ட் டைம் மறந்துட்டோம். ஐயோ நல்லா கரெக்டாக காமிச்சிருக்கானே. ஓகே, இல்லை இன்னும் காயணுமா? வேண்டாம் வேண்டாம், இல்லை கருப்பாக வேணும். ஆமாம், இது காங்கா மசாலா. ஆமாம், சாதிக்க போகிறோம், போண்டா சாதிக்க. இதெல்லாம் வந்து போல்டு அது ஏதாவது ஸ்மெல் வரணும். ஆமாம், எல்லா பழக்கம்தான். நாங்கள் எல்லாத்தையுமே ஒர்க்கு தான் செய்வோம். நாங்கள் ஒரு அவங்க வீட்டு பழக்கம் தான். அவங்கவுங்க வீட்டு பழக்கம், அவங்க அம்மா வீட்டு பழக்கம், மாமியார் வீட்டு பழக்கம். ஸோ இதை போட்டு அப்போ கரம் மசாலாவே நீங்கள் போட மாட்டீங்க? இதெல்லாம் போட மட்டும்தான். இங்கே இல்லை இந்த ரசம் சாம்பார். ஆமாம், அதுக்கு வந்து நாங்கள் ஒர்க்கு தான். 3 அடிச்சு சொல்ல சொன்னாங்க எனக்கு. 3 அடி. எப்பா இப்போ அடிக்கிற அடியே 3 அடிச்சா அவ்வளோதான்.
இப்படி நல்லா ஒரு பக்கெட் நல்லா கழுவி போட்டுட்டு மிஷின்ல கொடுத்துடலாம். அது ஓகே. அப்படிலாம் உதயா வாங்கினாங்க. அப்படியா? அவங்க கேட்டுக்கலாம். வெறும் மிஷின் தானே? வாங்க திருப்பிங்களா? ஜாக்கிரமா. இத்தனையும் நீங்க மிக்ஸில வைக்க முடியாது. மிஷினை கொடுங்க பேசாம. அதுவும் அந்த மிக்ஸி அரைக்கிறதுல மிளகாய் வறுத்து இல்ல. மிளகாய் வறுத்துக்கு மிளகு போட்டுருவாங்க. சரியா? இது 23 ஐட்டம். சரி, மொத்தம் எத்தனை ஐட்டம் ஆண்டி? மொத்தம் 18 நம்ம மட்டும்தான் போகலாம். ஓ, அப்ப நம்ம சமைக்கும் போது கம்மி ஒண்ணா நம்ம இன்னும் பேக்கெட்டா விற்கிறோம். எப்படி பின்ன ரேட் இல்லாம ரொம்ப பெருசா இருக்கு, கொஞ்சம் குட்டி பண்ணுச்சுன்னா அஞ்சாயிரம் ஒரு முறை, 5000 2 முறை, 5000 3 முறை. அது டாட்டா தான் அப்படி உதிரியா இருக்கும் சார். அது ரொம்ப கரிப்பா இருக்குமே. நான் அன்னபூர்ணா வாங்கிடுவேன். நான் டாட்டா தான் நான் யூஸ் பண்ணேன். அதனால தான் நீங்கள் உப்பு உங்களுக்கு 2 எவ்வளோ கலக்கி விட்டீங்கன்னா மண்டையில் அதிகமாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மாங்காய் திருவி உள்ளே போட்டு மிளகாய் போட்டு மாங்காய் ஆயில் அதிகமாக பிக்கல் பண்ணாங்க அங்கிள். பிக்கிள் ஊற வைக்கலாம் சார். இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட் பிக்கல். தொக்குப்பா, தொக்குல செய்யும். ஓ தொக்கு பிக்கிள். ஆனால் ஜோக்கர் சொல்கிறாங்க.